உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியலன்னா, என் வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு வாழ்க்கைய நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த வாழ்க்கையில கூட உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது. புரியலைல? இப்போ கிடைச்சிருக்கிற அந்த வாழ்க்கைய சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஒரு நாள் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்ச மாதிரி மாறுச்சுன்னா, அப்ப கூட உங்களுக்கு திருப்தியா, சந்தோஷமா அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 25:23ல அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துல போய் வாழ்ந்தாலும் சரி, யாரு கூட வாழ்ந்தாலும் சரி, இல்ல யாருமே இல்லாம தனியா வாழ்ந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாம எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுசரித்து அதெல்லாம் மறந்து இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல நம்ம திருப்தி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டோமானால் ஒரு நாள் வரும், கர்த்தர் பார்ப்பார், நீங்க எதிர்பார்க்கிற அந்த அருமையான வாழ்க்கைக்கு அப்போ உங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தகுதியும் அந்த மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்திருக்கும்.